தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த தெலுங்குபாளையம் பகுதியில் உள்ள தனியார் வாட்டர் வாஷ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தவர்கள் தஞ்சையை சேர்ந்த 24 வயதான ஹரிஸ், 26 வயதான பிரகாஷ் மற்றும் திருச்சியை சேர்ந்த 25 வயதான சவரி. இவர்களுடன் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலை துறையில் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களான தஞ்சையை சேர்ந்த 21 வயதான பிரபாகரன் மற்றும் அரியலூரை சேர்ந்த 20 வயதான அகத்தியன் ஆகியோரும் நண்பர்களாக பழகி வந்தனர். கடந்த 24ஆம் தேதி ஹரிஸின் பிறந்த நாள் என்பதால் இந்த 5 பேரும் ஒன்றாக கூடி மது அருந்தியுள்ளனர். பின்னர் வாட்டர் வாஷ் செய்வதற்காக வந்திருந்த டாடா அல்ட்ராஸ் காரை அனுமதியின்றி எடுத்துக்கொண்டு சிறுவாணி சாலையில் சென்றுள்ளனர். மதுபோதையில் இருந்த பிரகாஷ் காரை அதிவேகமாக ஓட்டியுள்ளார். பேரூர் பச்சாப்பாளையம் இடையே செட்டிப்பாளையம் பிரிவை கடந்தபோது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயன்று காரை ஒதுக்கிய போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதியது. இந்த கோர விபத்தில் ஹரிஸ், பிரகாஷ், சபரி ஆகியோருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவத்திலேயே உயிரிழந்தனர். அகத்தியன் மற்றும் பிரபாகரனை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியில் அகத்தியனும் உயிரிழந்தார். பிரபாகரன் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி வருகிறார். பேரூர் துணை பிரிவு டிஎஸ்பி சிவசுப்பிரமணியன் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மது அருந்திய நிலையில் வாகனம் ஓட்டியது, அனுமதியின்றி காரை எடுத்துச் சென்றது மற்றும் அதிவேகம் ஆகியவை விபத்திற்கு முக்கிய காரணங்களாக இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிகிறது. விபத்து நடந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் இளைஞர்களிடையே மது அருந்துதல் மற்றும் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் குறித்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு போக்குவரத்து துறை மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை தடுக்க கடுமையான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.